இந்தியாவில் முதலாக டயாக்சின் தாய்ப்பாலில் இருக்குன்னு கண்டுபிடிச்ச இடம் கடலூர் டவுன். தாய்ப்பாலில் இளநீரில் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அது முடிய நீங்கள் இளநீர் குடிச்சிங்கன்னா போய் தயவுசெய்து குடிச்சிட போகிறாங்க கடலூரில். டயாக்சின் என்றால் அது ஒரு நச்சு பொருள், கேன்சர் ஃபார்மிங் கெமிக்கல். அது உண்டாகும், கேன்சர் உண்டாகும். தாய்ப்பாலில் இருக்குது. காரணம், கடலூர் சிப்காட் வந்து இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பிளாக் ஸ்பாட்ஸ் ஆஃப் பொல்யூஷன். நிலத்தை அழிச்சிட்டாங்க, மண் சுத்தமாக அழிச்சிட்டாங்க, காற்று அழிச்சிட்டாங்க, தண்ணியை முழுக்க அழிச்சிட்டாங்க. இதுக்கு நாங்கள் எத்தனையோ போராட்டங்கள் நாங்கள் பண்ணோம், எத்தனையோ முறை கோர்ட்டுக்கு போனோம். அதன் பிறகுதான் ஓரளவு கட்டுப்பாடு. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்பு நீங்கள் ஒரு 15-20 வருஷம் முன்னாடி கடலூர் பக்கம் போனீங்கன்னா நாற்றடிக்கும். இப்போ அந்த நாற்றம் குறைஞ்சிருச்சு, ஆனால் பொல்யூஷன் குறையலை. மழை காலத்தில் எல்லாத்தையும் விட்டுடுறாங்க, ராத்திரியில் எல்லாம் விட்டுடுறாங்க, எல்லாம் இப்படி தான் இருக்குது. அதில் இவ்வளோ பாதிப்பு இருந்தும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எந்த நடவடிக்கை எடுக்கல, யாருமே எந்த நடவடிக்கை எடுக்கல. இப்போ எதுக்கு இன்னொரு எக்ஸ்பேன்ஷன் கேட்குறேன் நான். அங்கே எக்ஸ்பேன்ஷன் நீங்கள் அங்கே ஏன் பண்ணுறீங்க? அங்கே வந்து விவசாய மண்ணை நாசப்படுத்துறீங்க. ஏன் ராமநாதபுரத்தில் எக்ஸ்பேன்ஷன் எடுத்துகிட்டு போங்க, தூத்துக்குடியில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுங்க, அங்கே தரிசு நிறைய இருக்குது. அங்கே மதுரை கங்கை கொண்டானில் எடுத்துகிட்டு போங்க, நாங்குநேரியில் எடுத்துகிட்டு போங்க. அது ஏன் இங்கே தான் வரணும்? அங்கேயும் எல்லாமே போர்ட்ஸ் இருக்குது, சீ போர்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஹார்பர் இருக்குது. அங்கே விவசாய நிலத்தை ஏன் அழிக்கணும்? விவசாய நிலத்தை அழித்து தொழில் நாங்கள் கொண்டு வந்தோம்னா அது முன்னேற்றம் கிடையாது. இட் இஸ் நாட் டெவலப்மெண்ட். வி ஆர் அகென்ஸ்ட் தட். அது எவ்வளோ பெரிய தொழிற்சாலையெல்லாம் இருக்கட்டும், சோறு போடுற மண்ணை அழித்து எந்த தொழிற்சாலையும் கொண்டு வரக்கூடாது. இதுதான் எங்களுடைய பாலிசி. என்எல்சியில் நீங்கள் சொல்கிறீங்க, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், இது கிட்டத்தட்ட 1956 இயங்கிட்டு வருது. 66 ப்ரொடக்ஷன் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட 40,000 ஏக்கர் நிலத்தை அழிச்சிடுச்சு. அண்ட் அவங்க லேண்ட் பேங்க்குன்னு வச்சுருக்கிறாங்க, இன்னொரு 30,000 ஏக்கர் வச்சுருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க இன்னொரு எக்ஸ்பேன்ஷன், தேர்ட் மைன்ஸுக்கு எங்களுக்கு இன்னும் 12,500 ஏக்கர் வேணும். 26 கிராமம், 12,500 ஏக்கர். அந்த 12,500 ஏக்கரும் டெல்டா நிலம். 12,000 ஏக்கரில் கிட்டத்தட்ட 8,000 ஏக்கர் காவேரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் வருது. நெல் 3 போகம் நெல் விளையிற பூமி அது. என்எல்சி இப்போ தேவையா? என்எல்சியே தேவையில்லை. அப்போ தேவைப்பட்டது. இப்போ தான் ரினியூவபிள் எனர்ஜி, ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, சோலார், விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ எனர்ஜி, சி கரண்ட்டில் தயாரிக்கிற எனர்ஜி எல்லாமே இப்போ போயிட்டா, உலகம் முழுவதும் போயிட்டுருக்கா. இன்னும் நீங்கள் லிக்னைட்டை தோண்டி, மண்ணை தோண்டி லிக்னைட்டை எடுத்து அதை எரித்து பொல்யூஷன் பண்ணி அதில் கரண்ட்டு வேண்டாம். தமிழ்நாட்டினுடைய மொத்தம் மின் தேவைகள் வந்து 18,000 மெகாவாட் மின் தேவைகள். டிமாண்ட், சப்ளை எவ்வளோ தெரியுமா? 36,000 மெகாவாட். நீங்கள் சப்ளை, டிமாண்டோட சப்ளை 2 மடங்கு அதிகமாக இருக்கிற நேரத்தில் எதுக்கு என்எல்சி கிட்ட நீங்கள் வாங்குறீங்க? என்எல்சி ஏன் நீங்கள் எக்ஸ்பேன்ஷனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க? இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள், அதாவது மதுரையில் வந்து அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் வந்து வரக்கூடாதுன்னு முதலமைச்சர் அவர் இதில் சட்டசபையில் ஆவேசமாக பேசினார். நான் என்னுடைய முதலமைச்சர் பதவி போனாலும் பரவாயில்ல, அரிட்டாப்பட்டி மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் வரவிட மாட்டேன். அதே போன்று திருவாரூர் பகுதியில் அங்கே நிலக்கரி சுரங்கம், அதுக்கு எதிர்த்த முதலமைச்சர் நானும் டெல்டாக்காரன், நிச்சயமாக வரவிட மாட்டேன். ஆனால் இதே முதலமைச்சர் கடலூர் மாவட்டத்தில் என்எல்சி 3வது சுரங்கம் நான் வரவிட மாட்டேன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் வாயில ஏன் வரமாட்டுது? ஏன்? அங்க இருக்கிற மக்கள் அப்படியா? இல்லை அங்க இருக்கிற மக்கள் சமூகம், அந்த சமூக மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்க அதனாலயா? இல்லை அது என்ன கடலூர் தானே அப்படியா? அந்த மனநிலையிலையா? அது சோறு போடுற மண்ணு தானே அதெல்லாம். அதில் அந்த மாவட்டத்தில் தான் வேளாண் துறை அமைச்சர் இருக்கிறார். அந்த மாவட்டத்தில் அவர் அந்த வேலையை விட்டுட்டு நிலத்தை வந்து என்எல்சிக்கு விற்று கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு வேளாண் மண்ணை பாதுகாக்கிறது தான் வேளாண் துறை அமைச்சருடைய வேலை. அதை விட்டுட்டு என்எல்சிக்கு நீங்கள் சாதகமாக ஏன் பண்ணுறீங்க? என்ன காரணம்? என்எல்சியே வேண்டாம். அவங்க தயாரிக்கிற மின்சாரம் எவ்வளோ?
2200 மெகாவாட் மொத்தம் தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, கேரளாவில் கொடுத்துட்டு மீதி நமக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க. இது எதுக்கு அந்த மாவட்ட மக்கள் வந்து 8 அடியில் இருந்த நீர் கடலூரில் இன்னைக்கு 800 அடிக்கு போயிடுச்சு என்எல்சினால. டயாக்சின்ல இருந்து எல்லாமே, சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு எல்லாமே அந்த மாவட்ட மக்கள் இன்னைக்கு வந்து அவ்வளோ நெருக்கடியில் இருக்காங்க. சுற்றுச்சூழல் மாசில் நெருக்கடியில் அவ்வளோ மோசமாக இருக்கு.